இப்போ நான் வந்து கத்தாரில் உள்ள ஜூ வாகிட் ஒரு இடத்துல இருக்கேன். அது வந்து பேர்ட்ஸ் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே எவ்வளோ பேர்ட்ஸ் நிறையா இருக்கும். அது மாதிரி மற்ற பூனைகளும் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் இருக்காது, நாய் இருக்காது. மற்றபடி ஈகிள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஈகிள் தான் இருந்துச்சு. நான் போக போகுது ஈகிள் இருக்கும், டாட்டாய்ஸ் இருக்கும். அன்றைக்கி லவ் பேர்ட்ஸ் நிறையா அங்கே. அன்றைக்கி பூனைகளும் நிறையா இருந்துச்சு. லவ் பேர்ட்ஸ், அன்றைக்கி கிளிகள். அன்றைக்கி நான் அன்றைக்கி போனதுலேயே நான் 10 மக்காவாவது பார்த்துப்பேன். எல்லோ, ப்ளூ அண்ட் எல்லோ மக்கா எல்லாம் பார்த்துருக்கேன். அது உங்களுக்கு அந்த ஷாப்புக்குள்ளே போக முடியல, வீடியோ கிடையாது, அதனால தான் நான் அங்கே நின்று எடுக்கலை. நான் பார்த்ததை சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஃபிஞ்சஸ்லேயே இந்த நிறைய கலர் அடிச்சு வச்சுருந்தாங்க. ஃபிஞ்சஸில் ப்ளூவும் பிங்கும் சிட்டுக்குருவி மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபிஞ்சஸான சரியே தெரியல. நம்ம ஊரில் கோழி குஞ்சுலேருந்து வாத்து வரைக்கும் உண்டு. இந்த ஃபிஞ்சஸ் தான் கொஞ்சம், இந்த மாதிரி ஃபிஞ்சஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் தான் மக்காவெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் டாக்ஸ் மட்டும் அங்கே கிடையாது. ஏன்னா டாக்ஸ் அங்கே அலோடே கிடையாது அந்த இடத்துல. கேட்ஸு மற்ற அனிமல்ஸ்லாம் அலோ கிடையாது. ஆனால் அங்கே ஒரு கேமல் ரைட்லாம் உண்டு. இப்போ வந்து நான் வந்து மக்காவெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த பூண்டுக்கிட்ட. இந்த கடையில் தான் நிற்கிறேன். இன்னொரு கடையில் நிறையா பேர்ட்ஸு, நிறையா ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டேங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் வீட்டில் ஒரு பிளாக் கலர் டேங்க் வச்சுருப்போம்ங்களா, அந்த மாதிரியே ஒரு சின்ன மாடலில் ஒன்று இருந்துச்சு. வந்து இங்கே வந்தீங்கன்னா கத்தாருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல இடம் இது. சூக் வாகிட் கத்தாரில் இந்த இடம் உண்டு. பேர்ட்ஸ் மார்க்கெட். இந்த கோல்டன் ஃபிஷ்லேருந்து எல்லாம் ஆனால் இங்கே உள்ள ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கேயும் நான் பேர்ட்ஸ் மார்க்கெட் என்ன பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது. ஃபிஷ்ஷஸ் நிறையா உண்டு. பீட்டா ஃபிஷ் கூட இருந்துச்சு அங்கே. பீட்டா ஃபிஷ்னால் நிறையா அதுக்குன்னு தனி கடையெல்லாம் இல்லை, சும்மா வெளியில் ஒரு தொட்டியில் வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி. ஆனால் இந்த இடம் நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் சவுண்ட் வரையும் பேர்ட்ஸோடைய சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். பீட்டா ஃபிஷ்ஷில் பிளாக் கலர் பீட்டாலாம் இருந்துச்சு இங்கே. ஆனால் நான் வந்து டூருக்குலாம் வந்து அதெல்லாம் இப்போ வாங்குகிற இல்லை. ஆமாம், அது மாதிரி இங்கே டாட்டாய்ஸ்லாம் இருந்துச்சு. டாட்டாய்ஸ் இருந்துச்சு. டேர்ட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் கவனிச்சேன்னா என்னன்னு தெரியல. அந்த பிங்க் கலர் பாக்ஸில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் இங்கே லவ் பேர்ட்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வாங்குகிற மாதிரி வந்து வாங்கலாம். கடைக்குள்ளே இதெல்லாம் தெரில, போகலாமான்னு தெரில கடைக்குள்ளே. அதான் நான் கடைக்குள்ளேயே போகல இந்த வீடியோலலாம். அன்றைக்கி இங்கே வந்து பேரட்ஸுக்கான ஃபுட்டு, பேரட்ஸ் அன்றைக்கி கேட்டுக்கான ஃபுட்டு எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் இங்கே கேமல் ரைட்லாம் இருக்கும். அது வந்து ஒரு 20 ரியால், அது வந்து ஒரு 20 ரியால் இருக்கும். அது அன்றைக்கி ஈகிளை வந்து கையில் வச்சு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு இது உண்டு. அது வந்து 20 ரியால் இருக்கும்னா ஒரு
10 ரியால் இருக்கும். கண்டிப்பாக போனீங்கன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் உண்டு. பேர்ட்ஸ்லேயே நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது. உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுக்கணும்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி பேர்ட்ஸை பார்த்தோன்னா வீடியோ எடுக்கிறது அவ்வளோ நல்லா இருக்கான்னு தெரியல. அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தான் அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை லைக்காவது போடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே ரொம்ப பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்குது. இதோட நிறைய பேர்ட்ஸோட நேம்னு எனக்கே தெரியல. அவ்வளோ இதாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இல்லை. இது நிறைய ஃபாரின்லேருந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து உள்ள சில பேர்ட்ஸும் இருந்துச்சு. இருந்துச்சு ஆனால் வேறு கலரில் இருந்துச்சு. கிரே கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் இருந்துச்சு. பார்க்க நம்ம ஊரில் உள்ள சிட்டுக்குருவி மாதிரி தான் இருந்துச்சு. கோழியில் புறாலையும் நிறைய வெரைட்டிஸும் இருந்துச்சு. இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் சவுண்டு அடிக்கும். இந்த இடத்துல வெள்ளி சனி வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூட்டம். இந்த மாதிரி வெள்ளி சனியில் நீங்கள் கட்டல் எங்கேனாலும் நிறைய கூட்டம் இருக்கும். நிறையா பேட்ஸு நிறைய வந்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நான் சொன்னோம்ல அப்படியே கேமல் ரைடும் உண்டு, கார் ரைடும் உண்டு, ஹார்ஸ் ரைடு உண்டு கண்டிப்பாக. ஆனால் நம்ம ஊரில் ஹார்ஸ் ரைடெலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணாதவங்க இங்கேருந்து ட்ரை பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு கிளி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் ஒரு அட்டையில் விட்டு வச்சுருக்காங்க உட்கார. ஆனால் நானும் தொடவே இல்லை. நான் வந்தபோது ஒரு பேர்ட்ஸ் மார்க்கெட் தானே, ஒரு அதே மாதிரி பேர்ட்ஸ் தான் இருக்குது. சின்ன இடம் தான் நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சே பார்க்கல. இந்த மாதிரி அந்த கம்பில் வச்சுருக்கிறது என்னென்னு தெரியல. பார்க்க அணில் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே நிறையா புறாக்கள் தான் நிறையா இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்ட்ஸோடைய நேம் இங்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நிறைய பேர்ட்ஸ் உண்டு. இது பார்க்க காடு மாதிரி தான் இருக்குது. ரெண்டு கூண்டு கேஜஸ் நிறையா பேர்ட்ஸ்க்கான கேஜஸ்லாம் இருக்குலாம் நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபிஷஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஃபிஷஸ்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வேர்ல்டுன்னு ஒரு கடை உண்டு, அங்கே போய் பாருங்கள். ஆனால் நான் பார்க்கல. அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்க்கல, வெளியில் நின்று பார்த்தேன். அப்படின்னா நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் உள்ளவே பாருங்கள். மக்காவெலாம் இல்லை. இந்த மாதிரி நாங்கள் கத்தாருக்கு 2 மாதம் டூருக்கு வந்துருக்கோம். அதனால தான் நாங்கள் இங்கே ஒன்றுமே வாங்கலை. டிக்கெட்ஸ் எதுவும். நெக்ஸ்ட்டு இங்கே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்தே வந்துருப்பீங்க. நிறைய பேர் அவங்க இங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கே ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்குங்க, நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷஸ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த மாதிரி மினி டேங்க்ஸ்லாம் வாங்குங்க. நிறைய பேருக்கு பெரிய டேங்க் வாங்க முடியாது.
நல்லா மினி டேங்கெல்லாம் வாங்குங்க. கோல்டு ஃபிஷ் எல்லாம் மினி டேங்க் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து எலி டேங்க் பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஏன்னா நான் சொன்ன அந்த ஃபிஷ் வேல்டுன்னு ஒரு கடை உண்டு, அங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க. இல்லை ஏன்னா நம்மளுக்கு அது எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஃபிஷ்ஷை பார்க்க போது அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அதே பெரிய தொட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண போது கொஞ்சம் எரிச்சலாக, கொஞ்சம் இல்லை ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதனால தான் உங்களால் முடிஞ்ச சின்ன தொட்டி வாங்க, இந்த கான்செப்டாக இருக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய ஃபிஷ் டேங்க்ஸும் இருக்குது. நிறைய ஃபிஷ்ஷிங் பண்ணாத தனியாக ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் எல்லாம் உண்டு. இந்த கடையெல்லாம் உள்ளே போய் பார்த்தேன், ஆனால் வீடியோ அதெல்லாம் ரேட் அதிகம். நீங்கள் இருக்குது இல்லை பக்கத்தில் உள்ள மார்க்கெட்ஸில் போய் வாங்கினீங்கன்னா கூட கம்மியாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்க, எங்கேயாவது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நான் காமிச்ச அந்த இதில் போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் ரேட் சொல்கிறாங்க. நான் கூட இப்போ தங்கியிருக்கிறது வந்து கொஞ்சம் பக்கத்தில் லுல்லு ஐபர் மார்க்கெட்டுன்னு ஒரு உண்டு. அங்கிட்ட பாருங்கள், நல்ல ஃபிஷிங் ராட்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு குறைஞ்சது வந்து ஒரு 65 ரியால் உண்டு ஃபிஷிங் ராட்ஸ் எல்லாம். யாரார் கட்டாலேருந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயே தங்கி வேலை செய்கிறாங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் வாங்குங்க, சின்ன தொட்டி. இந்த மாதிரி இங்கே வந்து விசிட் பண்ணலாம் அடிக்கடி, நல்லாயிருக்கும். அன்றைக்கி இங்கே வந்து முயல் இந்த மாதிரி இங்கே பேர்ட்ஸுக்கு ஃபுட்டுஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது டாக்ஸ் எல்லாம் நோ அலௌடுன்னு போடணும். இன்னொன்று இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தா இருக்குது. நான் வந்த உடனே இங்கே பூராமே ரோட்டில் பூனையாக தான் இருந்துச்சு. நம்ம ஊர் மாதிரி நாயெல்லாம் இல்லை, பூனை தான் எல்லா வீட்லையும் வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி புறாவும் நிறையா இருந்துச்சு. அங்கே கிளியெல்லாம் தான் இருந்துச்சு, கத்தாரில் கிளியெல்லாம் இருந்துச்சு. இந்த இப்போ சொன்னோம்ல அந்த கடை, அது இந்த ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொன்னேன் லுல்லு ஐபர் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது பேரே அதான், சூப்பர் மார்க்கெட்டோட பேரே அதான்.